அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் குச்சியில் ஒரு ஸ்டாண்டு பார்க்க போகிறோங்க. இது ஃப்ளவர் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பூன் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் குழந்தைங்களோட டாய்ஸு குட்டி குட்டி டாய்ஸ் இருக்கும், இல்லைனா குட்டி குட்டி தோடு இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு தேவையான பென்சில், ஸ்கெட்ச் பாக்கெட்டு இதெல்லாம் நம்ம ஸ்கெட்செல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பாக்கெட்டில் வச்சுருப்போம். அதை அப்படியே திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, பசங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்டு செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்கெட்சை ஃபுல்லாகவே ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிற மாதிரி இந்த ஸ்டாண்டுக்குள்ளே போட்டு அவங்க வச்சுக்கிருவாங்க. இது அவங்க நிறையா பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். இந்த டெக்கரேட்டிவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பசங்க என்ன சொல்லுவாங்கன்னு அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க. அதனால் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்களே செஞ்சு உங்கள் கையால் செஞ்ச திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, அதை பத்திரமா வச்சுக்கிறணும், அதை நினைவாக நம்ம வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பத்திரமா வச்சுக்கிருவாங்க, அழுக்குப்படுத்த மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிற நேரங்களில் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, செஞ்சு காட்டுங்க. அதுபோக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படாதுங்க. நம்மளோட டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸை நம்ம ஃப்ரீ நேரங்களில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு ஒரு டெக்கரேட்டிவ் செய்யுங்க. உங்களோட மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப குறையுங்க. நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டைவர்ட் ஆகி நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். யோசிக்காமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கிராஃப்ட் பொருளையோ இல்லை ஒரு கோலத்தையோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம கிச்சன் க்ளீனிங்கோ இல்லை நம்ம அலமாரி க்ளீனிங்கோ இல்லை நம்ம வீட்டையே சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பெண்கள் கண்டிப்பாக செய்யணுங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறையா மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகளில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்களே இப்போ ஸ்கூலுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே எங்களுக்கே கவுன்சிலிங்லாம் நிறையா தருவாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறையா செய்வாங்க, சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாங்கள் குழந்தைங்கக்கிட்ட அதை பேசணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க நிறைய டீச் பண்ணுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்ய. எங்கள் ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா நிறையா பசங்க என் கிளாஸில் நிறையா விஷயங்களை அவங்க சந்திக்க வேண்டி இருக்குது. அதனால் மன அழுத்தம் ரொம்ப ஏற்படுதுங்க. அதனால தான் இந்த மாதிரி இடங்களில் நான் சொல்லணும், இந்த மாதிரி வீடியோஸில் நான் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே மைண்டை நீங்கள் எப்போயுமே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இது என்னோடய அனுபவங்க. நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காண்டி உங்கள்கிட்ட நான் சொல்ல வரலை. எல்லாருக்குமே இந்த கிராஃப்ட்டுன்றது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்கிறப்ப தான் நம்மளோட மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப குறையுதுங்க. அதனால தான், ஏன்னா எனக்கே நிறைய இடத்துல நானே தடுமாறுற நிலையெல்லாம் எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய வீடியோஸில் நானே சொல்லியிருக்கேன், பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் இன்னொன்று என்னென்னா, நான் கிராஃப்ட் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது திங்ஸை தூக்கி வச்சுக்கிட்டு பாசி, வளையல், ஏதாவது கிராஃப்ட் ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நானே செய்ய ஆரம்பிச்சிருவேன். அப்போ நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கிராஃப்ட்ஸ் கற்றுக்கோங்க. தினம் தினம் புதுசு புதுசாக கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களோட வளர்ச்சி என்றைக்குமே ஒரு ஒரு படி மேலே நீங்கள் போக முடியும். என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை தினம் தினம் புதுசாக கற்றுக்கிறணும். சமையலாக இருந்தாலும் சரி, கிராஃப்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீடை சுத்தப்படுத்துகிறப்ப ஒரு டிவி கிட்ட ஒரு பொருளை வச்சுருப்போம். அந்த பொருள் மறுநாள் வேறு எங்கேயாவது எடுத்து வச்சு அதை அழகுபடுத்தலாம். இல்லை டிவியை மாற்றி வைக்கலாம், இல்லை சோஃபா செட்டை மாற்றி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றி மாற்றி செய்கிறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வீடு எப்பயுமே நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதை நம்மளுக்கு பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இனிமேல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறணும். அதுதான் என்னோடய கருத்து. ஏன்னா எங்கள் குழந்தைங்க நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேம் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு
எடுத்து சொல்லணும். நிறைய விஷயங்கள வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அப்போ தான் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல முடியும். நீங்களே வந்து கற்றுக்கல அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? அதனால் நிறையா பேர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, செல்லை வந்து பார்க்குறத நிப்பாட்டு ஃபஸ்ட்டு. அதுதான் உன்னோட மெயின் வேலையே அதுதான். நீ வந்து செல்லு பார்க்குறத குறைச்சிட்ட அப்படின்னா உன்னோட மைண்ட் எல்லாமே வேறு எதுக்கு டைவர்ட் ஆயிரும். நிறைய புக்ஸ் படிங்க, லைப்ரரி போங்க, நிறையா புக்ஸ் எடுத்து படிங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன். என் பசங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிறணும். நம்ம படிக்க படிக்க தான் அறிவு தேடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அறிவு தேடல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியும். அதனால் தயவு செஞ்சு எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வந்து செல் பார்க்குறத வந்து நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேளுங்க. அதுக்கப்புறம் நிறையா புக்ஸை போய் நீங்கள் எடுத்து படிங்க. பேரண்ட்ஸ் எடுத்து படிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம அம்மா அப்பா ஏதோ படிக்கிறாங்க, நம்மளும் ஏதாவது எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான புக் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. குழந்தைங்களுக்கு எப்படி புத்தகத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி வாங்கி கொடுங்க. இல்லை குட்டி குட்டி தென்னாலிராமன் கதை இருக்குது, நிறைய அந்த பீர்பால் கதையெல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுங்க. என் பசங்களுக்கு நான் அப்படி தான் எடுத்து கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீ டயத்தில் ஃபுல்லாகவே வந்து புக்கு படிக்க தான் ஆரம்பிப்பாங்க. செல்லு என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க. பார்க்குறதுனால தப்பு கிடையாதுங்க. ஆனால் அடிக்ட்டு தான் ஆகக்கூடாது. என்றைக்குமே வந்து எல்லாமே வந்து நம்ம எல்லைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து சிறப்பாக நம்ம கொண்டு போகலாம் வாழ்க்கையை. ஆனால் எல்லை மீறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது மாதிரி நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். தன்னம்பிக்கையை வந்து உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தைரியத்தோடு செய்யணும். உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க. நிறையா சேனலில் வந்து என் கமெண்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக பேசுகிறது தப்பு கிடையாதுங்க. அனாவசியமாக தான் பேசக்கூடாது. அதிகமாக பேசுகிறதுமே யாருக்காவது ஒரு பயன்படுது அப்படின்னா அது தப்பே கிடையாது. நான் வந்து என்றைக்குமே அதிகமாகவே பேசவே மாட்டேங்க. இந்த வீடியோவுக்காண்டி தான் நான் அதிகமாக பேசுகிறேன். ஆனால் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, மக்களுக்கு போய் இது சேரணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் பேசுகிறேன். நான் எப்பயுமே வந்து அளவுக்கு அதிகமாக பேசவே மாட்டேன். அளவோடு தான் பேசுவேன். வீடியோவில் வந்து நம்ம அதிகமாக பேசினா தான் எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும். நம்ம உம்முன்னு இருந்தால் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதனால தான் நிறைய விஷயங்கள பேச வேண்டியது இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து நான் ரொம்ப பேசுகிறேன்னு தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பெற்றோர்களும் சரி, பிள்ளைங்களும் சரி, அவங்க பேசுகிறதுக்கு நேரமே கொடுக்கறது இல்லைங்க. அதனால் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு மணி நேரமாவது வீட்டில் உட்காந்து பேசுங்க. காலையில் டீ குடிக்கிற நேரத்தில் பேசலாம், சாயந்தரம் டீ குடிக்கிற நேரத்தில் பேசலாம், இல்லை சண்டே மார்னிங் கொஞ்சம் நேரம் பேசலாம். இந்த மாதிரி நிறைய நேரங்களை வந்து குழந்தைங்களுக்காண்டி செலவிடுங்க அப்படின்றத என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கக்கிட்ட பேசினா மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கிறத வந்து தெரிஞ்சிக்க முடியும். நண்பர்களே, தோழிகளே, கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.